பூஜை செய்யலாம் என்று உரத்து பேசியவர் ஐயா வைகுண்டர் என்பதை இங்கே பதிவு செய்தார். ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இடையிலே இருக்கிற இந்த பாகுபாட்டை களைவதுதான் நல்லிணக்கம், சமத்துவம். ஒரே சாதிக்குள் ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையிலே சமத்துவம் இல்லை. ஒரே மொழியை பேசக்கூடிய இனத்துக்குள்ளே சாதி அடிப்படையில் பாகுபாடு. ஒரே மொழிதான், ஒரே இனம்தான், சமத்துவம் இல்லை. ஒரே மதம், வெவ்வேறு சாதிகள் என்ற பெயரால் கலாச்சாரத்தின் பாகுபாடுகள் இருக்கின்றன, உணவு முறையின் பாகுபாடுகள் இருக்கின்றன. வேறுபாடுகள் இருப்பது வேறு, பாகுபாடுகள் இருப்பது என்பது வேறு. வேறுபாடு என்பது தவிர்க்க முடியாது. ஆண் பெண் என்பது வேறுபாடு. ஆணை விட பெண் கீழானவள், பெண் ஆணுக்கு கட்டுப்பட்டவள் என்பது பாகுபாடு. ஆண் படிக்கலாம், பெண் படிக்கக்கூடாது என்று தடுத்தது பாகுபாடு. ஆண் கருவறைக்குள் நுழைந்து பூஜை செய்யலாம், பெண்கள் அந்த பக்கமே எட்டி பார்க்க கூடாது என்று சொன்னது பாகுபாடு. ஆண் பிள்ளைகளுக்கு சொத்துரிமை உண்டு, பெண் பிள்ளைகளுக்கு சொத்துரிமை இல்லை என்பது பாகுபாடு. ஆண் கருத்துக்களை சொல்லலாம் எதன் மீதும், பெண்கள் கருத்தே சொல்லக்கூடாது, வாய்மூடி இருக்க வேண்டும், அப்பா சொல்வதை கேட்க வேண்டும், கணவன் சொல்வதை கேட்க வேண்டும், மாமியார் மாமனார் சொல்வதை கேட்க வேண்டும், நாத்தனார் சொல்வதை கேட்க வேண்டும் என்று கட்டுப்படுத்தி அடக்கி ஒடுக்கி வைத்திருப்பது பாகுபாடு. ஆகவே பாகுபாடு கூடாது என்பதுதான் நாம் முன்வைக்கக்கூடிய அரசியல். இதை பேசுகிற போது நாம் ஒரு குறிப்பிட்ட மதத்தை மட்டும் விமர்சிக்கிறோம், கொச்சைப்படுத்துகிறோம் என்று நம் மீது எதிர் விமர்சனம் வைக்கிறார். நமக்கு அது அல்ல நோக்கம். எந்த மதத்தையும் மத உணர்வுகளையும் கொச்சைப்படுத்துவதோ, இழிவுபடுத்துவதோ, காயப்படுத்துவதோ நம்முடைய நோக்கம். வைகுண்டர் ஏன் தோன்றினார்? நாராயண குரு ஏன் தோன்றினார்? தென்னிந்தியாவிலே, கேரளாவிலும் தமிழ்நாட்டிலே அன்றைக்கு இது திருவிதாங்கூர் மகாராஜா கட்டுப்பாட்டிலே இருந்த பகுதிதான். இந்த மண்ணிலே தோன்றிய வைகுண்டர் இந்த பாகுபாடுகளை களைவதற்காகத்தான் அக்குளிலே வைத்திருக்கிற துணியை எடுத்து தலையிலே முண்டாசு கட்டு, யாருக்கும் அஞ்சாதே, தலை குனியாதே என்று சொல்ல வைகுண்டர். பாகுபாடு கூடாது என்பதற்காகத்தான். எவ்வளவு புரட்சிகரமாக சிந்தித்திருக்கிறார் பாருங்கள். கோவிலை கட்டி அந்த கோவிலின் கருவறைக்குள்ளே ஒரு நிலை கண்ணாடி வைத்து, பக்தனே நீ கோவிலுக்குள் வா, கருவறைக்குள் நுழை, அங்கே போய் பார், கடவுள் யார் என்று உனக்கு தெரியும், கடவுள் நீதான், உனக்குள் தான் கடவுள் இருக்கிறார் என்று சொன்ன புரட்சிகர சிந்தனையாளர் தான் நம்முடைய ஐயா வைகுண்டர் அவர்கள். அங்கே ஏதோ ஒரு சிலையை வைத்து அந்த சிலையை நீ வழிபாடு செய்ய என்று சொல்லவில்லை. நீ அதன் மீது கடவுளை தேட வேண்டாம், கடவுள் உனக்குள் இருக்கிறார் என்பதை புரிந்து கொள், நீயே கடவுள் வடிவம்தான் என்பதை புரிந்து கொள். இதை சொன்னவர் 20 ஆண்டுகளுக்கு முன்னால் ஐயா வைகுண்டர் அவர்கள். சுற்று வட்டாரத்தில் இருக்கிற 18 கிராமத்து மக்களையும் கொண்டு வந்து ஒரு கிணற்றிலே நீர் எடுத்து அனைவரும் சேர்ந்து அந்த சமத்துவ கிணறிலே தண்ணீர் குளியுங்கள் குடியுங்கள் என்று சொன்னவர் ஐயா வைகுண்டர் அவர்கள். அவருடைய தோற்றமே பாகுபாடுகளை களைவதற்கான தோற்றம் தான். அவர் உருவானதே பாகுபாடுகளை எதிர்த்துதான். அவருடைய வாழ்வியல் நெறிமுறைகள் பாகுபாடுகளை களைய வேண்டும் என்பதுதான், சமத்துவத்தை படைக்க வேண்டும் என்பதுதான். ஆனால் இங்கே மதத்தின் பெயரால் பெரும்பான்மை சிறுபான்மை என்று சொல்லப்படுகிறது. பெரும்பான்மை சிறுபான்மை என்று சொல்லாமல் நாம் அனைவரும் ஒன்று, நாம் அனைவரும் இந்தியர்கள் என்பதே மத நல்லிணக்கத்தின் அடிப்படை. காந்தியடிகள் மத நல்லிணக்கத்தை வலியுறுத்தியதால் தான் சுட்டுக் கொல்லப்பட்டார். அவர் இந்து மதத்தின் மீது தீவிரமான பற்றுடையவர், ஆழ்ந்த கடவுள் நம்பிக்கை உள்ளவர்.
ராமபிரானின் பெரும் பக்தர். ஹரே ராம் என்று சொல்லக்கூடியவர். சாதி ஒழிகை என்று சொல்லாமல் தீண்டாமை ஒழிகை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு சாதி மீது அவருக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. உண்மை, சாதி ஒழிக்க முடியாது, ஆனால் தீண்டாமையை ஒழிக்க முடியும் என்று நம்பியவர் காந்தியடிகள். அது அவருடைய நம்பிக்கை. அப்படி இந்து மதத்தின் மீது தீவிரமான பற்றுதலும் சனாதனத்தின் மீது தீவிரமான பிடிப்பும் கொண்டிருந்த காந்தியடிகளை ஏன் ஒரு RSS இயக்கத்தை சார்ந்தவன் சுட்டுக் கொள்ள வேண்டும் என்று சிந்தித்து பார்த்தால் அதற்கு கிடைக்கிற விடை ஒன்றுதான். காந்தியடிகள் மத நல்லிணக்கத்தை வலியுறுத்தினார் என்பதுதான். இந்துக்களும் முஸ்லிம்களும் வேறு வேறு அல்ல, அனைவரும் இந்தியர்கள் தான். எனவே இந்துக்களும் முஸ்லிம்களும் ஒற்றுமையாக இருங்கள் என்று சொன்னார். நாடு பிரிவினை அடைந்த போது, மதத்தின் பெயரால் வன்முறை வெறியாட்டம் தலை தூக்கிய நேரத்தில், ரத்த ஆறு ஓடிய போது, தலைகள் உருண்ட போது, சொத்துக்கள் சேதமான போது, தீப்பற்றி நாடு முழுவதும் பரவிய போது, மதத்தின் பெயரால் இந்த வன்முறை வெறியாட்டம் வேண்டாம் என்று சொன்னவர். இந்துக்களும் முஸ்லிம்களும் இந்த மண்ணின் மைந்தர்கள் தான், இந்திய மக்கள் தான் என்று சொன்னவர். அதனால் தான் காந்தியடிகள் சுட்டுக் கொல்லப்பட்டார். வேறொரு காரணம், அந்த மத நல்லிணக்கத்தை பேணி பாதுகாக்க வேண்டும். அவரவர் நம்பிக்கை அவரவருக்கு, அவரவர் அடையாளம் அவரவருக்கு. அதை கடந்த நட்புறவு, நல்லுறவு, நல்லிணக்கமான மானுட உறவு இந்த மண்ணில் நிலை பெற வேண்டும் என்று வைகுண்டரும் விரும்பினார். இன்றைக்கு அவருடைய வழித்தோன்றல் ஐயா அடிகளாரும் விரும்புகிறார் என்பதைத்தான் இந்த விழா நமக்கு உணர்த்துகிறது. சில மாறுபாடான கருத்துக்களை இங்கே அவர் முன்வைத்தார். வலிகளையும் வேதனைகளையும் கூட பகிர்ந்து கொண்டார். ஐயன் திருவள்ளுவர் சிலை எழுப்பப்பட்ட நினைவை போற்றுகிற வகையில் இங்கே அரசு ஒரு விழா எடுத்த போது அந்த விழாவில் அடிகளார் போன்ற முன்னோடிகள் பங்கேற்க இயலாத ஒரு சூழல் ஏற்பட்டது. உள்ளபடியே வேதனைக்குரியதுதான். அடிகளாருக்கு நான் உங்களை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். உங்கள் வேதனையை கட்டாயம் நான் மாண்புமிகு முதல்வரின் கவனத்திற்கு கொண்டு செல்வேன். அவருக்கு தெரிந்து நடந்ததா தெரியாமல் நடந்ததா என்று எனக்கு தெரியாது. அரசு விழாவாக இருந்தாலும் அந்த விழாவில் பங்கேற்கிற அனைத்து உரிமைகளும் தகுதியும் உங்களுக்கு உண்டு என்பதை நாம் அறிவோம். அது உள்ளூர் அரசியல்